அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு அற்புதமான நீதிக்கதையை கேட்க இருக்கிறோம். அந்த கதையின் பெயர் உத்தமபுத்திரன். கதையை கேட்போமா? அதற்கு முன்பாக யானை வீரன் என்ற கதையினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். அதனையும் கண்டு கேட்டு இன்புற அன்புடன் வேண்டுகிறேன். இப்பொழுது உத்தமபுத்திரன் கதைக்கு செல்வோமா? வாருங்கள். ஒரு அழகான கோயில் உள்ள கிராமத்தில் உத்தமபுத்திரன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அந்த கிராமம் பசுமை நிறைந்த வயல்கள், தென்னை மரங்கள், குளங்கள், குயில்களின் இனிய குரல்கள் என இயற்கை எழில் கொஞ்சும் அருமையான ஊராக இருந்தது. அந்த கிராமத்தின் நடுவே மிகவும் பழமையான முருகன் கோயில் ஒன்றும் இருந்தது. அந்த கோயிலின் மணி ஓசையோடுதான் ஒவ்வொரு நாளும் அந்த கிராம மக்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் உத்தமபுத்திரன் மிகவும் உழைப்பாளி. அவனிடம் பெரிய நிலங்களோ அதிக செல்வமோ இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த மிகப்பெரிய செல்வம் நேர்மை, உழைப்பு, பொறுமை மற்றும் இறை நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பிறகு வயலுக்கு செல்வது அவனுடைய அன்றாட வழக்கம். உழைப்பவனை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அவன் அடிக்கடி எல்லோரிடம் கூறுவான். அதே கிராமத்தில் செல்வராயன் என்ற பணக்கார நிலத்து அரசரும் வாழ்ந்தான். அவனுக்கு நிறைய நிலங்களும் நிறைய வேலைக்காரர்களும் இருந்தனர். ஆனால் அவன் மிகவும் பேராசை பிடித்த பேராசைக்காரன். ஏழைகளின் உழைப்பை சுரண்டி செல்வம் சேர்ப்பதே அவனுடைய பழக்கம். ஒரு கடுமையான ஆண்டு அனைத்து வயல்களும் வறண்டு போயின. விவசாயிகள் அனைவரும் கவலையில் மூழ்கினர். பலர் தங்கள் நிலங்களை விற்க நினைத்தனர். ஆனால் உத்தமபுத்திரன் மட்டும் மனம் தளரவில்லை. இன்று மழை இல்லை என்றால் நாளை வரும், நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று தன் மனைவி மங்களத்திடம் கூறி வந்தான். அடுத்த நாள் வயலில் கடுமையான வறட்சி நேரத்தில் அந்த வயலை உழுது கொண்டிருந்த போது அவனுடைய கலப்பை ஒரு கடினமான பொருளில் மோதியது. என்ன என்று பார்ப்பதற்காக மண்ணை தோண்டி பார்த்தான். அங்கே மிகவும் பழமையான ஒரு வெண்கலப் பெட்டி இருந்தது. அதை திறந்து பார்த்தபோது அந்த வெண்கலப் பெட்டியில் தங்க நாணயங்களும் நவரத்தினங்களும் ஒளி வீசின. ஒரு கணம் அவன் ஆச்சரியமடைந்தான். இது என் சொத்து அல்ல, யாருக்கோ சொந்தமானது. இதை நான் வைத்து கொள்ளக்கூடாது என்று எண்ணினான். அந்த பெட்டியை நேராக கிராம தலைவரிடம் எடுத்து சென்றான். இந்த செய்தி காட்டு தீ போல் கிராமம் முழுவதும் பரவியது. செல்வராயன் உடனே ஓடிவந்து, அது கிடைத்த நிலம் என் தாத்தாவிடமிருந்து வாங்கிய நிலம், எனவே அந்த பெட்டி எனக்குத்தான் சொந்தம் என்று பொய் சொன்னான். கிராமத் தலைவர் குழப்பமடைந்தார். அப்போது கோயிலில் உள்ள ஒரு வயதான பூசாரி முன் வந்து, உண்மை எப்போதும் வெல்லும்பா, அவசரப்படாம விசாரிப்போம் என்றார். பல ஆவணங்களை ஆய்வு செய்தபோது அந்த நிலம் பல தலைமுறைகளாக உத்தமபுத்திரனின் குடும்பத்திற்கே சொந்தமானது என்பது தெரிய வந்தது. அதன் பிறகும் உத்தமபுத்திரன் கூறினான், இந்த செல்வம் என்னிடம் மட்டும் இருந்தால் பயனில்லை. இதனால் ஊரே பயன்பெற வேண்டும். அவன் அந்த தங்கத்தின் ஒரு பகுதியை முருகன் கோவிலை புதுப்பிக்க வழங்கினான். மற்றொரு பகுதியை கிராமத்தில் உள்ள குளத்தை ஆழப்படுத்த பயன்படுத்தினான். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினான். விவசாயிகளுக்காக இலவச விதைகளும் நீர்ப்பாசன வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுத்தான். சில மாதங்களில் மழையும் நன்றாக பெய்தது. குளங்கள் நிரம்பின, வயல்கள் பசுமையாக மாறின. கிராமம் பச்சை பசேலென செழிப்படைந்தது. இதையெல்லாம் பார்த்த செல்வராயன் மனம் மாறினான். ஒரு நாள்
உத்தமபுத்திரனிடம் வந்து, நான் பேராசையால் தவறு செய்தேன், என்னை மன்னித்து விடு என்றான். உத்தமபுத்திரன் புன்னகையுடன், தவறை உணர்வதே பெரிய நல்ல குணம், இனிமேல் நல்ல வழியில் வாழ்வோம் என்றான். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து கிராம மக்களுக்கு உதவத் தொடங்கினர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமம் தமிழ்நாட்டிலேயே சிறந்த விவசாய கிராமமாக புகழ் பெற்றது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த ஊரின் வளத்திற்கு காரணம் உத்தமபுத்திரனின் நேர்மையும் இறை நம்பிக்கையும் தான் என்று பாராட்டினர். உத்தமபுத்திரன் முதுமை அடைந்த போதும் தினமும் முருகன் கோயிலுக்கு சென்று திருப்புகழை பாடினான். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஷருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இறைவா, எனக்கு செல்வம் கொடுத்ததற்காக அல்ல, நல்ல மனதை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று பிரார்த்தனை செய்தான். அவனுடைய வாழ்க்கை கிராம மக்களுக்கு ஒரு பாடமாக மாறியது. இதிலிருந்து நேர்மை, உழைப்பு, பொறுமை, இறை நம்பிக்கை ஆகிய 4 குணங்களும் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கையில் வரும் எந்த சோதனைகளையும் வென்று தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய முடியும். மிக்க நன்றி. இந்த கதை எப்படி இருந்தது என்பதனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்தோம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.